சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே வீசிய பலத்த காற்றால் மின்கம்பங்கள் அடியோடு சாய்ந்துள்ளன. இதனால் கடந்த 5 நாட்களாக அந்த கிராமமே இருளில் மூழ்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை பார்ப்போம். அதிகரை கிராமத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு வீசிய அசுர காற்றுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் ஏராளமான மின்கம்பங்கள் அடியோடு சாய்ந்தன. இதனால் அந்த கிராமமே கடந்த 5 நாட்களுக்கும் மேலாக மின்சாரமின்றி இருளில் மூழ்கி கிடப்பதாக கூறப்படுகிறது. கடந்த 5 நாட்களாக செவ்வாய்க்கிழமையிலேருந்து கரண்ட் சூறாவளி மாதிரி வந்து போஸ்ட் மரங்கள்லாம் சாஞ்சிருச்சு. இது வரைக்கும் ஈபியில் இருந்தோ இல்லை பிரசிடண்டோ இல்லை சட்டமன்ற உறுப்பினர்களோ யாருமே வந்து இதை வந்து கண்டுக்கிறவே இல்லை. குடி தண்ணியிலேருந்து இயற்கை உபாதையை கழிக்கிறது கூட எங்கள் மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க தண்ணி இல்லாமல். மின்சாரம் இல்லாத காரணத்தால் அனைத்து தரப்பு மக்களும் பெரும் அல்லல் பட்டு வருகின்றனர். மாணவ மாணவிகள் இரவில் பாடங்களை படிக்க முடியாமல் சிரமப்படுகின்றனர். மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. போஸ்ட் மரம் விழுந்து 5 நாள் ஆயிடுச்சு. எங்களால் படிக்க முடியல. பஸ் இல்லாதனால 6 மணிக்கு தான் வரோம். அப்படின்னு தண்ணி பிடிக்க போகிறனால படிக்கவே முடியலை. கரண்டும் இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. மின்சாரம் தொடர்ந்து தடைபட்டு இருப்பதால் குடிநீருக்கும் பெரும் சிரமம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பல கிலோமீட்டர் தூரம் சென்று வேறு கிராமங்களில் இருந்து தான் தண்ணீர் எடுத்து வருவதாக பெண்கள் தெரிவிக்கின்றனர். தண்ணியெல்லாம் நாங்கள் எடுக்க ரொம்ப கஷ்டம். அடஞ்சூர், வெளியூர், சக்குடியே அடஞ்சூர் இதுகளில் போய் நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். 8 கிலோமீட்டர் போகிறோம். எங்கள் ஊரை வந்து யார் வந்து அதை கவனித்து பார்க்கல. தீவுக்குள்ள இருந்த மாதிரி இருக்கும். ஒரு அடிவைப்பு இருக்குது. 400 குடும்பம் இருக்கான். அதில் அடித்து எப்படி பள்ளிக்கூடம் போக முடியும்? எப்படி மனுஷங்க குளிக்கிறது? ஆடு மாடு எப்படி தண்ணி குடிக்கும்? இதை விரைவாக சரி செய்யாமல் மின்வாரிய அதிகாரிகளும் ஊழியர்களும் அலட்சியம் காட்டி வருவதாக கூறும் கிராம மக்கள் விரைவில் சரி செய்யப்படாவிட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஈபியில் போய் நாங்கள் எல்லாமே சொன்னோம். போய் அதை வந்து நாங்கள் இப்போ வர முடியாது, புதன்கிழமை வர முடியும். அப்போ 5-6 நாள் ஆச்சு. நான் இப்போ வர முடியாது, எங்கிட்ட ஆள் இல்லை. இப்போ பூவந்தி செக்ஷனில் ஆள் கிடையாது. 16ஆம் தேதி நான் வர முடியும், உங்கள் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஏன்னா இன்னும் பஸ் மறியல் பண்ணலாம்னு நினைக்கிறோம்.